7வது அத்தியாயம் அருள் உடைமையில் நாணம் வருதல் என்று பாடல் 1650 சிந்திக்கின்றோம். புண்ணியன் எந்தை புனிதன் இணையடி, புண்ணியன் எந்தை புனிதன் இணையடி, நன்னி விளக்கென நாணம் விளைந்தது, நன்னி விளக்கென நாணம் விளைந்தது, மன்னவர் ஆவதும் வானவர் ஆவதும், மன்னவர் ஆவதும் வானவர் ஆவதும், அண்ணல் இறைவன் அருள் பெற்ற போது, அண்ணல் இறைவன் அருள் பெற்ற போது. ஒரு யதார்த்தமான பாடலாக தான் இதை உணர்கின்றேன். ஏன்னா புண்ணியன் புனிதன் என்றதெல்லாம் ஒரு அயர் வார்த்தைகள். அறத்தின் வடிவமான என் தந்தையாகிய தூய்மையான ஒப்பில்லாத திருவடி நெருங்கி அடைந்து எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, ஒரு இருட்டு ரூம்ல விளக்கேத்தன மாதிரி. அப்ப இன்ஸ்டன்டா ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட் கிடைக்குது பாருங்க. நம்மளே யோசிச்சு பார்க்கலாம், ஒரு பெரிய இருட்டு ரூம்ல நிறைய ஆபரணங்களும் சிலைகள் இருந்தாலும் ஒரு விளக்கேத்தனதுக்கு அப்புறம் அதை பார்த்தோன்னே பெரிய ஆச்சரியம் ஏற்படுற மாதிரி, அவன் அருள் பெற்ற போது அந்த மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நாயனார் அவருடைய அனுபவத்தை இங்க நம்மளுக்கு பகிர்ந்து கொள்கின்றார். எப்பயும் போல ஒரு குட்டி கதை. ஒரு குரு கிட்ட ஒரு சீடன் கல்வி கட்டி கொண்டு இருக்கின்றான். ரொம்ப புத்திசாலி, தர்க்கம் சாஸ்திரம் அப்படின்னு எல்லா நூட்களையும் கற்று அவன் மனதில் ஒரு பெரிய கர்வமே இருந்தது. இருந்தாலும் அவனுக்கு பேரானந்தம், எல்லையற்ற ஆனந்தம் அப்படின்றது இல்லைன்றது அவனுக்கு புரிதல் கிடைக்கின்றது. அப்ப குருவிட்ட கேட்கிறான், ஐயா நான் இத்தனை நூட்களையும் கற்றுட்டேன், கசலடா கற்றிருக்கிறேன், எனக்குள்ள ஒரு பேரானந்தம் எதவில்லையே, எப்போது உண்மையான நாணம் கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறான். அப்ப குரு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, அவனை கூப்பிட்டுக்கிட்டு வான் ஒரு இருட்டு அறைக்கு போறாரு. அவன் அந்த அறைக்கு முன்ன பண்ண போனதில்ல. அங்க ஒரு விளக்க ஏத்துறாரு. உள்ள அழகிய சிலைகள், விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாமே பார்த்தவன ஆச்சரியமா இருக்குது. அப்பதான் சொல்றாரு, உங்க விளக்கேத்துற மாதிரி உன்னில் அவன் இறைவனுடைய அருள் கிடைச்சதுன்னா நீ கேட்கிற அந்த பேரானந்தம் கிடைக்கும் அப்படின்றாரு. அப்ப நம்மளோட முயற்சி இருந்தாலும் அவனுடைய திருவருள் வேணும் அப்படின்றது இந்த பாடனுடைய முக்கிய கருத்தாக இருக்கின்றது. இப்ப இருள் நீக்கும் அகல் விளக்கு அப்படின்றது அது ஒரு பியாண்ட் கான்செப்ட். நாம டெய்லி ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணி ஓடுகின்ற எண்ணங்களை எல்லாம் அப்படியே நிறுத்தி, அப்புறம் இறைவனே உன்னுடைய அருளை எனக்கு தெளிவைத்தா அப்படின்னு கேட்கும்போது உள்ளுணர்வில் ஒரு மாற்றம் ஏற்பட தீர்வு கிடைப்பதற்கு வழி உண்டு. இப்படியான அந்த பாடலை சிந்தித்ததற்கு நன்றி கூறி தளத்தை கௌரி அம்மாவிடம் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா, அருமையான மிக்க நன்றி. வாங்க விந்தியாமா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். அம்மா நான் வாசிக்கிறது கேக்குதாம்மா? வாசிங்க இல்லையாம்மா? அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1650வது திருமந்திரம். ஞான விளக்கு நாதன் அருள். திருமந்திரம். புண்ணியன் எந்தை புனிதன் இணையடி, நன்னி விளக்கென ஞானம் விளைந்தது,
மன்னவர் ஆவதும் வானவர் ஆவதும் அண்ணல் இறைவன் அருள் பெற்ற போதே. அருமையான திருமந்திரம். புண்ணிய பொருள் எமக்கு தந்தை போன்ற தூயவனான பரம்பொருளின் திருவடிகளை தேடி அடைந்ததால் ஞானம் என்னும் நல்ல அறிவு விளக்காக என்னுள் திகழ்ந்து எனக்கு வழிகாட்டி அருளியது. சாதாரண நிலையில் உள்ள சீவன்கள் மண்ணில் சிறந்த மாமனிதராவதும் விண்ணில் சிறக்கும் தேவர்களாவதும் எம் உயிர் தலைவன் பரம்பொருள் அருள் பெற்ற போதே அடையத்தகும் பேர்களாகும். நன்னி நெருங்கி கழக வெளியீட்டில் அம்மையும் அப்பனுமாக ஓர் உடம்பில் விளங்கும் சிவபெருமான் புண்ணியன் என்று அழைக்கப்படுவான். யாவர்க்கும் தந்தையாய் உள்ளான் ஆதலின் அவன் எந்தை எனப்படுவான். அவனே யாவற்றையும் தூய்மைப்படுத்தலால் அவன் புனிதமாய் உள்ளான். நல்லார் அத்தகையோன் திருவடியை திருவைந்தெழுத்து ஓதி சேர்வர். அப்படி சேர்தலால் அவர்பால் திருவிளக்கு சுடராகிய சிவஞானம் விளைந்தது. தலைமைப்பாடு அமைந்த சிவபெருமான் திருவருள் பெற்ற போதே மன்னவர் பிறப்பு அற்று சிறப்புறுவதும் சிவ உலகத்தவராகிய வானவராவதும் நிகழும். விளக்கென விளக்கின் ஒளி போல. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவ சிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. மிக மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1650. புண்ணியன் எந்தை புனிதன் இணையடி நன்னி விளக்கென ஞானம் விளைந்தது. மன்னவராவதும் வானவராவதும் அண்ணல் இறைவன் அருள் பெற்ற போதே. Translation. When I approached the sacred feet of my meritorious Lord, wisdom illuminated like blazing light. To be an earthly being or a heavenly one depends on the acquisition of the grace of the Lord. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது புரிகிற மாதிரி நல்லா இருக்கு பாடல். ஏன்னா இதில் நான் புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னென்னா கர்ம வினைய சொல்கிறதா புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இந்த பாடலில் வந்து இறைவனை அடையிறத பற்றி மட்டும் சொல்லலை. மன்னவராவதும் வானவர், நீங்கள் என்ன லைஃப்பில் என்ன நடக்கணும்னு நினச்சாலும், நான் மன்னன் ஆகணும்னு நினச்சாலும் சரி, வானவர் ஆகணும்னு நினச்சாலும் சரி, இந்த உலகியலில் நான் பணக்காரன் ஆகணும்னு நினச்சாலும் சரி, புகழடையணும்னு நினச்சாலும் சரி, இப்படி எதனாலும் அப்படிங்கிறத சொல்கிறதுனால இங்கே அதுக்கு கர்ம வினை இருக்குது. அந்த கர்ம வினை நீங்கணும்னா புனிதனாக இருக்கிற புண்ணியன், அங்கே வந்து எல்லாமே கலங்கமே இல்லாத இடம் அப்படிங்கிற இடம் வந்து என் தந்தையோட திருவடி தான். அது புனிதமான அந்த என் தந்தையோட திருவடி மட்டும்தான் புனிதமாக இருக்கிற இடம். இந்த மாயை என்ற மனம் இருக்கிற இடம் வந்து கலங்கம் இருக்குது, கர்ம வினைகள் இருக்குது. அப்போ கலங்கம் கர்ம வினைகள் இருக்கிறப்ப நீங்கள் உலகியல்லையும் பெருசாக ஜெயிக்க முடியாது. என்னதான் நான் முயற்சியில் இருந்தாலும் அதுக்கான கூலி கிடைச்சாலும் கர்ம வினை வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். அதுக்கு வந்து இறைவன் அருள் வேணும். நம்ம வந்து இந்த உலகியல் ஆன்மீகம்னாலே இப்போ வந்து நம்ம இதுதானே நினைக்கிறோம், அப்படியே இறைவனோட சேர்றது தானே நினைக்கிறோம். அதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் இல்லையா? ஆனால் நம்ம அந்த முதல் 3 படியும் கடந்து வரணும் இல்லையா? பணம்ங்கிற ஒரு இது பிரச்சனையாக இருக்கக்கூடாது, அடுத்து அன்புங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாது, இதுமாரி உணர்ச்சிங்கிறது நமக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடாது, ஆசைங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாதுன்னா நம்ம அதெல்லாம் நிறைவு செஞ்சுட்டு தான் வர முடியும். கடமையை செய்கிறதுக்கும் நமக்கு அருள் வேணும் இல்லையா? அப்போ அந்த அருள் வந்து நம்ம தான் சொல்லியிருக்கோம், அருள் நமக்குள்ளதான் இருக்கார், இறைவன் நமக்குள்ளதான் இருக்கார், எல்லாம் நமக்குள்ளதான் இருக்கு. அப்புறம் ஏன் இங்கே பெற்ற போதே அப்படின்னா அப்போ நம்மள்ட்ட இல்லைன்ற மாதிரியான நிலை அந்த மாயையில் இருக்கும்போது இல்லைன்ற நிலை இருக்குது. அப்போ ஏன் பெற்ற போதே அப்படின்னா
அந்த மனம் வந்து விலகி கர்ம வினைகள் விலகுனாதான் அதை நம்ம பெற்றதாவே அர்த்தம். அது வரைக்கும் அந்த கர்ம வினைகளும் மனம் என்ற மாயையும் தடையா இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து அதை பெறாதவங்களாவே தான் இருப்போம். அது ஏன்னா நம்ம எல்லாம் நமக்குள்ளேயே இருந்தாலும் இந்த மனமும் மாயையும் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நம்மளால அந்த ஞானத்தை வந்து உணர முடியறதில்ல. அந்த அந்த இதுக்கு வந்து நன்னி விளக்கென ஞானம் வந்து விளைந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி ஒரு கனவுல வந்து இப்ப எனக்கு கனவால பிரச்சனை இருக்குது. கனவுல வந்து ஒரு பேய் கனவோ, ஒரு நல்ல கெட்ட கனவோ எனக்கு வந்து வந்து பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, நான் எப்படி விழிப்படைஞ்சிட்டேன்னா எப்படி அந்த கனவு போயிடும் இல்லையா? அதுக்கப்புறம் கனவால எனக்கு தொந்தரவுன்னு இருக்காது. அதுவரைக்கும் நான் மயக்கத்துல மாயையில கனவுல தூக்கத்துல இருக்கிற வரைக்கும், அதே மாதிரி இங்க நம்ம வந்து மனம் என்ற மாயையில இருக்கிற வரைக்கும் இந்த இந்த பிரச்சனை நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அது மாதிரி இந்த புனிதமான அந்த கர்ம வினைகள் இல்லாத அந்த புனிதமான இறைவனோட திருவடியை நீங்க பற்றி கொண்டா, அதிலே இருக்க இருக்க முழுமையாக நீங்க விழிப்படைஞ்சிட்டா, இந்த கர்ம வினை வந்து நமக்கு சேராது. ஏன் சேராது அப்படின்னா, வந்து நீங்க மனம்ன்ற இடத்துல இருந்து நம்ம அதை பார்த்துட்டு இருப்போம். தூக்கத்துல இருக்கிறது தான் உண்மை நம்ம நினைச்சிட்டு அந்த கனவுல இருப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் இப்ப மனம்ல இருக்கிறது தான் உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப விழிப்படைஞ்ச பிறகு நம்ம அதோட கனெக்ஷன் வந்து இதாயிட்டு நம்ம அப்படியே நான் யாருங்கிறது மாறி போகுது இல்லையா? இறைவன் திருவடி தான் நாம அப்படின்றது வந்துரும். அப்ப அந்த கனெக்ஷன் இல்லாதனால நமக்கு அந்த இது தெரியல. இப்ப இந்த கர்ம வினையே பார்த்தீங்கன்னா, நம்ம 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 பிறக்கிறதே நம்ம அப்பா மாரி இருப்போம், இல்ல அம்மா மாரி இருப்போம். நம்ம உடல்லையும் அவங்க மாரி இருப்போம். சில சில இத கொண்டு வருவோம். ஏன்னா டிஎன்ஏல நம்ம அங்கருந்து தானே வந்திருக்கோம். அந்த இது நம்ம உடல்லயும் வரும். அதே சமயம் மனதிலயும் வரும். எப்படின்னா, அவங்க குணம் இருக்கும். தாத்தா குணம் உனக்கு இருக்குன்பாங்க. பாட்டி குணம் உனக்கு இருக்குன்பாங்க. சில பேர் ரொம்ப கோவக்காரங்களா இருப்பாங்க. சில பேர் ரொம்ப சாந்தமானவங்களா இருப்பாங்க. சில பேர் பயந்தவங்களா இருப்பாங்க. எங்க அம்மா பயந்தவங்களா இருந்தாங்க, நானும் பயந்தவங்களா. எங்க அப்பா கோவமா இருந்தாங்க, நானும் கோவமா இருக்கேன். நான் அப்பா மாதிரி, நான் அம்மா மாதிரி. இப்படிலாம் கொண்டு வரோம் இல்லையா? ஏன்னா அந்த டிஎன்ஏல இருந்து தான் வந்துகிட்டே இருக்கோம். உடலும் மனமும் வர்றப்ப கர்ம வினைகளும் வரும்ன்றது நான் இப்ப யோசிக்கிற ஒரு விஷயம். ஏன்னா உடலும் மனமும் தான் அந்த மாயையிலே தானே வந்துகிட்டு இருக்கோம். அப்ப நம்ம ஏன் வந்து திருவடிக்கு போனா ஏன் வந்து கர்ம வினைகள் நம்மள தொடாது? ஏன் போனா தொடாது அப்படின்னா, மனமுல இருந்து இயங்கும் போது தானே கர்ம வினை. இப்ப நான் கோவக்காரனா இருக்கேன்னு வச்சுக்கோங்க. கோவம் தான் இப்ப என்னோட பிரச்சனை அப்படின்னா, அந்த கர்ம வினைய தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். என்னால அப்ப மன அமைதி வந்து ரொம்ப கஷ்டம் இல்லையா? இப்ப நான் அந்த கர்ம வினையில இருக்கும்போது, நான் மனதுல இருந்து தான் இயங்குறேன்னா, நான் கோவமா தான் இயங்கிட்டே இருப்பேன் இல்லையா? ஆனா நான் இறைவனோட திருவடிய பற்றி அந்த அமைதி நிலைய நான் புடிச்சிட்டேன்னா, இந்த மனம்ன்ற அந்த கோவம் வந்து என் கிட்டக்க வராது. அப்ப நான் அந்த கர்ம வினைய இங்க வந்து நான் ஸ்டாப் பண்றேன். இது 7 தலைமுறைக்கும் போகும்பாங்க இல்லையா? இப்ப அடுத்த ஜீனுக்கு நம்ம கொண்டு போய்க்கிட்டே இருப்போம். இந்த கர்ம வினைய. அப்ப வந்து நான் இந்த மனதிலருந்து நான் இயங்கல அப்படின்னாலே, இங்க வந்து நான் ஒரு பிரேக் போட்டேன். அந்த கர்ம வினைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு, இந்த இதுக்கு வந்துட்டேன். எதுக்கு இறைவனோட திருவடி. அங்க வந்து ஒண்ணுமே இல்ல இல்லையா? அங்க கர்ம வினை. அதனால தான் இங்க புண்ணியன் சொல்றாரு, புனிதன் சொல்றாரு. புண்ணியன்னா அந்த அந்த அன்பு நிலையில நம்மளுமே இப்ப நாம அன்பு நிலையில ஒரு செய்யற விஷயம், அமைதி நிலையில ஒரு செய்யற விஷயம் எல்லாமே புண்ணியமாகிடும். நம்ம எப்ப வந்து இந்த பாவம் எப்போ ஆகும்னா, இதுக்கு எதிரான அன்புக்கு எதிரான விஷயம், அமைதிக்கு எதிரான விஷயங்கள் செய்யறதெல்லாம் பாவமாயிடும். அப்ப இந்த புண்ணியன் புனிதனாக இருக்கிற திருவடியை நம்ம பற்றி கொண்டா, நீங்க இங்க உலகியல்ல இருந்தாலும் சரி, ஆன்மீகத்துல இருந்தாலும் சரி, எதை நினைக்கணும்? இப்ப கல்யாணம், குழந்தை, பணம் எதுனாலும் உங்களுக்கு நான் முயற்சி தான் போட்டுட்டு இருக்கேன். எனக்கு தடையா தான் இருக்கு அப்படின்னா, அது கொண்டு வந்த கர்ம வினைகளாக இருக்கலாம். அந்த கர்ம வினைக்கும் நம்ம என்னதான் வழி அப்படின்னா, நமக்குள்ள இருக்க ஆன்மா விழிப்படைகிறது, நமக்குள்ள திரும்புறது, நமக்குள்ள இருக்கிறத திரும்பி நம்ம வந்து இந்த மனதோட பொருந்தி இல்லாம அந்த பிரசன்ட்ல இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? பிரசன்ட்ல எப்படி இருக்க முடியும்? மனதோட பொருந்தி இருக்கும்போது பிரசன்ட்ல இருக்க முடியாது. நிகழ்காலத்துல வாழுங்கன்பாங்க. எப்படி வாழ்றது? மனதோட இருக்கும்போது மனம் வந்து முன்னாடி போவும், பின்னாடி போவும், கர்ம வினைகள் இருக்கு. இப்படி எல்லாமே சூழ்ந்தது தான் மனம். அப்ப நீங்க கர்ம வினைகள் படி, விதிப்படி நீங்க எல்லாத்தையும் இழுத்துட்டு இருக்கிறது தான் மனம் இல்லையா? அப்ப நம்ம அந்த இடத்துல இருந்துட்டு, நீ வந்து எதையுமே நினைக்காம நிகழ்காலத்திலே வாழு அப்படின்னா எப்படி வாழ்றது?
அது மனதை போட்டு பாடாப்படுத்தும். நம்மள செய்ய செய்ய வைக்கிறத அதுதான் செய்ய வைக்கும். ஏற்கனவே நடந்தத பத்தி யோசிச்சு கவலைப்படுன்ற விதி இருந்தா கவலைப்பட வைக்கும். சந்தோஷப்படுனா அதுபடிதான் அந்த மனதோட பிடியில தான் இருப்போம் இல்லையா? அப்ப இதுக்கு இதுலேருந்து நான் போகணும். இந்த விதி, கர்ம வினைகள், இந்த அ ம் எதிர்காலத்த பத்தி கவலைப்படுறது, அ பழைய விஷயங்கள பத்தி கவலைப்படுறது, இத்தன விஷயத்துலேருந்து நான் வெளில போகணும் அப்டின்னா, நான் வந்து இறைவனோட திருவடி பட்டேன். அங்க வந்து ஒண்ணுமே இல்ல. அங்க வந்து ஞானம் இருக்கு, அமைதி இருக்கு, சக்தி இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப நான் அந்த இதுல போகும்போது, இப்ப எனக்கு பணம் தான் பிரச்சனை. நான் எவ்வளோ முயற்சி பண்றேன். என்னால பணம் சம்பாரிக்க முடியல அப்டின்னா, அந்த அந்த இதுலேருந்து நான் மனதுலேருந்து இருக்கும்போது, நான் விதிக்கு உட்பட்டு இருக்கிறேன். மனம் வந்து சோம்பேறியா என்ன இருக்க வைக்கணும்னா, சோம்பேறியா இருக்க வச்சுரும். நான் அப்புறம் எப்படி நான் பணத்த சம்பாரிக்க முடியும்? ஆசை மட்டும் இருக்கும் பணம் சம்பாரிக்கணும்னு. ஆனா என்ன விதி வந்து சோம்பேறியா என்ன இருக்க வச்சுருச்சுன்னா, என்னால பணம் சம்பாரிக்க முடியாது. அப்ப நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னா, மனம் தூய்மையாயிடும். மனம் இங்க இல்லன்னு ஆயிடுது இல்லையா? இறைவன் திருவடியில நம்ம நிகழ்காலத்துல மட்டும் தான் இருப்போம். நம்ம வந்து பழைய வினைகளையும் புடிச்சுக்க மாட்டோம். விதியையும் புடிச்சுக்க மாட்டோம். அப்ப நம்ம இறைவன் திருவடி அந்த புனிதமான இறைவன் திருவடியில நம்ம இருக்கும்போது, அந்த சோம்பேறித்தனம்ன்ற மனம் சொல்லுது இல்லையா? "நீ எதுவும் பண்ணாத உட்காரு. ஒண்ணும் பண்ண வேணாம்னு" ஒண்ணு சொல்லும் இல்லையா? அது இங்க சொல்லாது. அப்ப நான் இந்த கர்ம வினைகள் படி நான் போகணும்னு அவசியம் இல்ல. என் அறிவு இப்பயும் நான் பணம் சம்பாரிக்கிறது தான் என்னோட நோக்கமா இருக்கு அப்படின்னா, அந்த தூய்மையான உள்ளத்துலருந்து நான் என்னோட எனர்ஜி என் சக்தி வந்து நான் என் நோக்கம் எதுல இருக்கோ அத அத செயல்படுத்தி குடுத்துருவாங்க. நான் வந்து இந்த உலகத்துக்கு நான் மன்னன் ஆகணும் அப்படின்றது தான் என்னோட நோக்கம் அப்படின்னா, என் சக்தி எல்லாத்தையும், கவனத்த எல்லாத்தையும் மன்னராகுற இடத்துல நான் போடுறேன். என்னோட கர்ம வினைகள் எதுவும் என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னா, சக்தியையும் நான் கவனத்தையும் நான் மன்னராகுறதுக்கான முயற்சியில நான் இருக்கிறேன் அப்படின்னா, அப்ப அந்த முயற்சி வந்து வெற்றி அடையும். அப்ப அந்த இறைவன் அருளால தான். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற இறைவன் அருள போய் புடிச்சிட்டு இருக்கோம் நம்ம. அந்த இடத்துல போடுற முயற்சி வந்து வெற்றி அடையும். மனம்ல இருந்து நம்ம போடுறோம் இல்லையா? நான் வந்து பணக்காரனாகணும், மன்னன் ஆகணும் அப்படின்னு நம்ம போடுறப்ப, அந்த முயற்சி வெற்றி அடையாது. அது கர்ம வினைகள் இருந்தது. பிரச்சனையாக நமக்கு இருந்தது. நான் அங்க பிரச்சனை இல்ல, கர்ம வினைலாம் ஒண்ணும் இல்லன்னா நம்ம வெற்றி அடைஞ்சிருவோம். நான் என்ன முயற்சி பண்ணாலும் அங்க ஒண்ணும் இல்லன்னா, நம்ம இறைவன் திருவடியில சேர்ந்துட்டோம்னா, இந்த மனம் என்ற தொல்லை இல்ல, அது என்ன ஆட்டி வைக்கல அப்படின்னா, நம்ம போக முடியும். அப்படிங்கிற பார்வை எனக்கு இந்த பாடல்ல தோணுது. அனைவருக்கும் நன்றி. வாங்க கீர்த்தி அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். கௌரிமா அழகா கொடுத்துட்டாங்க. இதுல கூடுதலா பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட. ஏன்னா அவ்வளவு அழகா பார் பண்ணியிருக்காங்க. இந்த மந்திரத்துல ஒரு சின்ன பார்வை வந்து சேர்க்கலாம். ஒண்ணுதான் என்ன சொல்றாருன்னா, புனிதன் இணையடி அப்படின்றார். புனிதன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து மலமற்றவன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அப்போ எதனால மலமே, அதாவது நமக்கெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னாக்க மலம் சேர்ந்து விலகுகிறது. அதனாலதான் நம்மெல்லாம் மண்ணுல பிறந்து விண்ணவர் ஆகி அந்த பரமாணுல ஒரு அணுவா உள்ள போய் சேர்றோம். ஆனா அவரு ஆறாம் அப்படின்னாக்கா மலமே அற்றவர். இதுல இன்னொரு ஐரணி என்னன்னா, முரண் என்னன்னா, அவரினால் அவர் உருவாக்கக்கூடிய பிறப்புல நமக்கு மலம் சேருது. அதுவும் நம்மளோட கர்ம வினையினால்தான். அப்ப கர்ம வினை கழிஞ்சிருச்சுன்னா நம்ம அந்த புனிதனோடு சென்று சேர்ந்து விடுகிறோம். அப்ப நம்ம அந்த மலமற்ற, இப்ப நம்ம போறதுனால அங்க மலம் இல்லை. இப்ப நம்ம தெரியும், நம்ம சாக்கடை இருக்கு அப்படின்னாக்கா அந்த சாக்கடைய சுத்தம் பண்ணி அத வந்து இதுல விடணும், மெயின் ஸ்ட்ரீம்ல விடணும், ஆறுல விடுவாங்க. அப்படி இல்லாம அந்த சாக்கடை சுத்தம் பண்ணாம அங்க உள்ள போய் வந்துருச்சுன்னா அந்த ஆறும் கெட்டு போயிடும். நம்ம பாக்குறோம் இப்ப எத்தனையோ சாயம் இல்லைன்னா தொழிற்சாலை கழிவுகள்லாம் எப்படி ஆறுல கலக்கிறது, அப்படி கலக்கிறதுனால என்ன நடக்குது அந்த ஆறுக்கு அப்படின்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க அந்த மெக்கானிசம் எல்லாம் தேவையே இல்லை.
அங்க மலம் இருந்துச்சுன்னா, நமக்கு மலம் இருந்துச்சுன்னா நம்ம போய் சேர முடியாது. தட் இஸ் தி கான்செப்ட். அதுதான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த புனிதன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றது மூலமா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, அண்ணல் இறைவன் அருள் பெற்ற போது, அப்ப அவருடைய அருள் பெற்ற போதுதான் நமக்கு அந்த மலம் விலகுது. அது மன்னவராக இருந்தாலும் வானவராக இருந்தாலும் அவருடைய அருள் பெற்ற பொழுதுதான் அந்த மலம் மல வாசனையாவது இருக்கும். அந்த விண்ணவராக இருக்கும் பொழுதும் அந்த ஆணவ மல வாசனை இருக்கும். நம்ம பார்த்தோம், இறைவனுக்காக செய்யக்கூடிய செயல்ல இறைவனுக்காக செயல் செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கு கூட அந்த ஆணவ மல வாசனை இருக்குமா, மாணவ மலம் இருக்காது, அதனுடைய வாசனை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர்கள் தான் நம்ம வித்யாதரர்கள்னு பார்க்கிறோம், ருத்ரர்கள்னு பார்க்கிறோம். அத்தனை பேருக்கும் அவர்களும் விண்ணவர்கள் தான். ஆனா என்ன மிச்சம் இருக்கு அப்படின்னா, அது அந்த ஃபில்டர் ஆகுற வரைக்கும் நம்ம மேல போக முடியாது. அந்த மெக்கானிசம் நோ கிளீனிங் ரெக்வயர்ட், அது அங்கேயே நடந்து முடிஞ்சாதான் போக முடியும், என்ட்ரே ஆக முடியாது. அந்த ஷட்டர் திறக்கவே திறக்காது. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாரு, அப்பேற்பட்ட ஷட்டரை திறக்கணும். எதுக்கு நம்ம அங்க போய் சேரணும்? அதுக்கு என்ன பண்ணோம், முதல்ல அடிச்சு துவைச்சு காய போட்டு கிளீன் பண்ணிடுறாங்க. அதனாலதான் சொல்றாரு புண்ணியன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவன் மிகுந்த புண்ணியங்களை சேர்த்து வைத்தவன், அதாவது புண்ணியமே வடிவாக இருக்கக்கூடியவன். அதுக்கு அவனுக்கு பாவம் இருந்து புண்ணியம் சேர்ந்தது கிடையாது. இந்த 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 விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப ஆழமா பார்க்கணும்னா நம்ம நிறைய இந்த இறைவனுடைய பண்புகளாக சொல்லக்கூடிய திருவாசகம், தேவாரம், அந்த மாதிரி இடங்கள்ல இறைவனுடைய பண்புகளை ரொம்ப அழகா நிறைய சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் எடுக்கலாம். அதாவது அனாதி புண்ணியனை பூஜித்த புண்ணியத்தினாலே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவனை யார் அவன் புண்ணியன்? பாவமே அற்றுவன். அவனுக்கு நமக்கெல்லாம் பாவம் புண்ணியம் வருகிறது, அவனுக்கு அப்படி கிடையாது, புண்ணியமே வடிவானவன் அவன். அப்ப அந்த மாதிரி புண்ணியன் யாரு? எந்தைனா யாரு? என் தந்தை. அப்ப எதனால அவனை எந்தைன்னு சொல்றோம்? யாரு நம்முடைய பிறப்பிற்கு காரணமாக இருக்கிறாரோ அவர் தான் தந்தை இல்லையா? இந்த உடல் பிறப்பதற்கு காரணமாக இருப்பவர் தந்தை. அப்ப இந்த இடத்துல புண்ணியன் எந்தை அப்படின்னா அந்த அப்பேற்பட்ட மகோன்னதமான புண்ணியமே வடிவாக அனாதியாக இருக்கக்கூடிய அந்த இறை பரம்பொருளின் பரமாணுவாக இருந்து நம்ம வெளியில வந்திருக்கோம். அதனாலதான் எந்தை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு தகுதி இருக்கு. அவர் சாதாரணமாலாம் சொல்லல. நீ திருமூலர் கிட்ட அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். என்ன அப்படின்னாக்கா ரொம்ப பெரிய விஷயம் சொல்லுவாரு. சொல்லிட்டு அதுல ஒரு சொலேஸ் வச்சிருவாரு, ஒரு நிம்மதி வச்சிருவாரு. என்ன சொல்லுவாருன்னா, இவ்வளவு பெரிய விஷயம்தான், ஆனா உனக்கு தகுதி இருக்கு, நீ இது பண்ணா அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த ஈஸாக்கிடுவாரு நமக்கு. அதே விஷயம் தான் இங்கேயும் பண்றாரு. புண்ணியன் அப்படின்னா அவன் அநாதி புண்ணிய வடிவானவன் எந்தை. ஆனா உனக்கு யாருன்னா அவன் உன்னுடைய தந்தை, உன்னுடைய தலைவன். அப்போ உனக்கு உரிமை உள்ளவன், நீ செல்வதற்கு உரிமை உண்டான இடம் அது. அவன் எப்பேற்பட்டவனா இருக்கான்? புனிதனாக இருக்கிறான் அப்படின்னா அவனுக்குள்ள எந்த மலமும் இல்லை. அப்ப மலமற்றவன். இணையடி அப்படின்னா அவனுடைய திருவடியை பற்றிக்கொள் அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்போ இத நம்ம இப்படியும் பிரிக்கலாம். புனிதன் இணையடி நன்னி விளக்கென அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அத்தகைய புனிதனுடைய எப்பேற்பட்ட புனிதன்? அவன் யாரும் ரொம்ப எங்கேயோ இல்ல, புண்ணியன் என்னுடைய தந்தையான புண்ணியன் அப்படின்னு இந்த இடத்த நம்ம எடுத்துக்கலாம். நன்னி விளக்கென ஞானம் விளைந்தது அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்துல அன்னைக்கு அப்ப அந்த இணையத்தை அணுகுவது, இறைவனுடைய திருவடியை நம்மால் பற்றிக்கொள்ள முடியும். இந்த இணையடி அப்படிங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்கு. நம்மளுடைய யோக பார்வையில ரொம்ப நெருக்கமான ஒரு பொருள் விழிகள். இந்த ரெண்டு விழிக்குள்ள இந்த இதுலதான் இணையடி திருவடி அப்படின்லாம் நிறைய இடங்கள்ல இந்த
விழிகளை பத்தின ஒரு குறிப்பு வந்திருக்கும். சோ இத வந்து ஒரு யோக ஆஹ் பார்வையாவும் நம்ம பார்க்கலாம். அப்படி கற்றுக்கொள்ள ஞானம் விளையும் அப்படின்னு நான் இதை நிறைய தடவை சொல்லியிருக்கேன். விழிகள்ல இருக்கக்கூடிய விழிக்கும் அந்த உள்ள நம்ம நடக்கக்கூடிய அந்த மூச்சுக்கும் அந்த விழிக்கும் அந்த விழியினுடைய அசைவுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. மூச்சுக்கும் எண்ணத்துக்கும் தொடர்பு உண்டு, எண்ணத்துக்கும் புத்திக்கும் மனதுக்கும் தொடர்பு உண்டு. இந்த மாதிரி எல்லாம் வரிசையா இருக்கு. அப்ப அதை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டிமுலியா என்ன நடக்குது, அதை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு ஊக்கியாக எது செயல்படுகிறது அப்படின்னா நம்மளுடைய விழிகள் செயல்படும். ரொம்ப வெளிப்படையா பார்த்தா கூட இந்த உடம்புக்குள்ள போறக்கூடிய அத்தனை எண்ணங்களுக்கும் நம்முடைய மனதிற்கு உள்ளே போகக்கூடிய அனைத்து எண்ணங்களுக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடியது விழிகள். அப்ப அந்த அந்த கண்ணு பார்க்கும். சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு இருப்போம், கோயில்ல பூஜை பண்ணிட்டு இருப்போம், இல்ல கோயில்ல சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு இருப்போம். அவங்க என்ன பட்டு புடவை கட்டியிருக்காங்கன்னு பார்ப்போம். அந்த மனசு பாக்குதுன்னா அது எப்ப பார்க்கும்னா அந்த கண்ணு பார்க்கும். கண்ணு பார்த்த உடனே அது பல விஷயங்களுக்கு இது மல்லிப்பூ, இது மல்லிப்பூ மாதிரி இருக்கிறப்போ மனம் இருக்குமா, மனம் இருக்காதா, மல்லிப்பூ நம்ம தோட்டத்துல வச்சிருந்தோம்னா அது வளர்ந்துதா வளரலையா, இப்படி 1000 விஷயங்கள மனசு கண் பார்த்த மாத்திரத்தில் உள்ள போய் கேட்க ஆரம்பிச்சிடும், பேச ஆரம்பிச்சிடும். அது மாதிரி இந்த மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா. மனம் வந்து எண்ணம், புத்தி வந்து நிர்ணயிக்கும், சித்தம் வந்து உறுதி செய்யும், இந்த மாதிரி எல்லாம் நம்ம வரிசையா பார்த்தோம். இதுக்கு உண்டான முதல் தூண்டுகோல் என்னன்னா கண்ணை ஒரு சாமான பார்த்த உடனே அது தொடர்பான அத்தனை விஷயங்களையும் எடுத்துக்கும். அப்ப அதை என்ன செய்யணும், புனிதனுடைய இணையடியில் பற்றி நன்னி. அப்ப அந்த இடத்துல நம்ம நன்னினா அணுகுதல் அங்க வச்சுட்டோம்னாக்க விளக்கென ஞானம் விளைந்தது. அதான் அந்த கதை சொன்னார் ஐயா. அந்த மாதிரி விளக்கை ஏற்றி வைத்திடலாம். விளக்கை ஏற்றி வச்சுட்டா ஞானம் விளைந்து விடும். அதற்கப்புறம் மன்னவராவதும் வானவராவதும் அண்ணல் இறைவன் அருள் பெற்ற போது அவ்வளவுதான். ஞானம் வந்துருச்சுன்னா போறோம். நான் மன்னவரா வந்தா என்ன, விண்ணவரா வந்தா என்ன, எனக்கு தேவையே இல்லை. நான் எங்க இருக்கணுங்கிறதும் எனக்கு தேவையில்லை. ஏன்னா நான் அங்கதான் இருக்கேன். சிவலோகம் சொல்லிட்டாருல, சிவனருள் கூறில சிவலோகம் அவன் நிதி சொல்லிட்டாரு. அப்போ அந்த இடத்துல என்னுடைய சிவனருளால் வினை சேரகிலாமை, அந்த இடத்துல வினையே கிடையாது. நான் மன்னவரா இருந்தாலும் எனக்கு வினை கிடையாது, நான் விண்ணவரா இருந்தாலும் எனக்கு வினை கிடையாது. ஏன்னா நான் இருக்கிற இடத்திலேயே நான் வந்து தெய்வத்தோடு ஒப்பி தேவருமாக நான் இருக்கிறேன். அதுதான் எனக்கு சிவலோகம். இதெல்லாம் இந்த முன்னாடி பாடல்ல இருந்து, எங்க இருந்த இடத்துல முன்னாடி பாடல்ல இருந்துதான் இப்படிதான் இணைத்து பார்க்கணும் நம்ம. அப்படி பார்க்கும் பொழுது அண்ணல் அருள் பெற்றவாறு. இது எப்ப நடக்கும் அப்படின்னாக்கா அண்ணல் அருள் பெற்றவாறு. அண்ணல் அருளை எங்க நாம் பெறுவது, புனிதன் இணையடி நன்னி பெற வேண்டும். புனிதன் இணையடி நன்னி பெற்றால் என்ன நடக்கும், ஞானம் விளையும். அந்த புனிதன் எத்தகையவன், ரொம்ப தள்ளி இருக்கானா, நம்ம எட்டாத தூரத்துல இருக்கானா, இல்ல அவன் என்னுடைய எந்தை, அவனும் புண்ணியன் அப்படின்னு சொல்றாரு. தாத்தா அவ்வளவோ சொத்து வச்சிருக்காரு, இந்த கர்மாந்திரங்கள் எல்லாம் விட்டுட்டு நீ அங்க போ, அவர் உன்னை பார்ப்பாரு அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி விடுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ரொம்ப ரொம்ப அற்புதமான மனிதர்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய, இந்த பிறவியை கடந்து விடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு மந்திரம் இது. இந்த மந்திரத்துல வந்து அவர் வெறும் ஞானத்தை மாத்திரம் சொல்லல, ஞானத்தை பெறுவதற்குண்டான ஒரு கிரியா விஷயத்தையும் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அதன் மூலமா எங்க நம் யோகத்தை நிலைத்து நிற்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கிறாரு. மிக முக்கியமான ஒரு மந்திரம் இது. அதை உங்களோடு பகிர கிடைத்த அந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி இந்த பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றி. நல்ல தெளிவான விளக்கம்மா. வழக்கம் போல ரொம்ப அருமையா இருந்தது. மிக்க நன்றி. வாங்க தியாகராஜன் ஐயா. வணக்கம் ஐயா. நிச்சயமா நல்ல நிறைவா குற்றம் குறை, அதே மாதிரி இந்த பாவம் புண்ணியம் எல்லாத்த பத்தியுமே அற்புதமாக விளக்குனீங்க. அதே மாதிரி கர்மாவை பத்தி எல்லாம் சொன்னீங்க. அம்மாவும் ரொம்ப அற்புதமாக அந்த புனிதனை பத்தி விளக்குனாங்க. ரொம்ப அற்புதமான விளக்கம். 7 மணி ஆயிடுச்சு, பேசலாமா? ஓதி ஆரம்பிங்க. நன்றி. சிறப்பு. ஓம் திருமூல திருவடி, ஓம் திருமூல திருவடிகள் போற்றி, ஓம் திருமூல திருவடிகள் போற்றி. புண்ணிய நெந்தை
புனித நினையடி புண்ணியன் எந்தை புனிதன் இணையடி நன்னி விளக்கு என்ன ஞானம் விளைந்தது நன்னி விளக்கென்ன ஞானம் விளைந்தது மன்னவராவதும் வானவராவதும் மன்னவராவதும் வானவராவதும் அண்ணல் இறைவனருள் அண்ணல் இறைவனருள் அண்ணல் இறைவனருள் பெற்ற போதே அண்ணல் இறைவனருள் பெற்ற போதே புண்ணியன் எந்தை புனிதன் இணையடி நன்னி விளக்கென்ன ஞானம் விளைந்தது மன்னவராவதும் வானவராவதும் அண்ணல் இறைவனருள் பெற்ற போதே. ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். ரொம்ப அற்புதம். இதுல புண்ணியன் என்று சொல்லும் போது நம்ம எதிர்மறை சொல்ல பார்த்தோம்னா பாவம் புண்ணியம், குணம் குற்றம், நன்மை தீமை, இன்பம் துன்பம், இப்படி அந்த இரட்டை சொற்கள் இது பிரிச்சு பார்க்க முடியுமா என்று பார்த்தா ஒன்றுக்குள் ஒன்றாக இருக்கு. அப்ப அந்த குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். அப்ப சமுதாயத்துல நம்ம சிறப்பா வாழணும்னா குற்றம் குறைய பார்க்காதீங்க, நிறைவே காணும் மனம் வேண்டும் இறைவா அதை நீ தர வேண்டும் என்று சொல்வார். அது மாதிரி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்ப வானவர் ஆகணும்னா வையத்துல வாழ்வாங்கு வாழணும். அப்ப வையத்துல வாழ்வாங்கு வாழணும்னா உலகம் மழித்தலும் நீட்டலும் வேண்டாவே உலகம் பழித்தது ஒழித்து விடின் என்று ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காங்க. அதாவது உலகத்தார் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ அதுதான் சாத்திரங்கள் என்ற அளவுல நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. அந்த வேதம் என்ற அளவுல இறைவனுடைய தன்மைகளை குறித்தாலும் அதை பயன்படுத்தி இது நன்மை இது தீமை, இதை செய்யலாம் இது செய்யக்கூடாது அப்படி எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதையெல்லாம் செய்யும் போது அந்த புண்ணியவானாக மற்றவர்கள் மதிக்கக்கூடிய தன்மையில வரும். புண்ணியவான்பா அப்படின்னா யாருக்கும் துன்பம் தராதவன் என்று அர்த்தம், யாருக்கும் தீமையே நினைக்காதவன் அர்த்தம். அப்படிப்பட்ட அதாவது எண்ணத்தால கூட உள்ளத்தால் உள்ளலும் தீதேம்பார். அது மாதிரி மனதால கூட யாருக்கும் துன்பம் நினைக்காதவன்லாம் அந்த புண்ணியன். அப்ப நம்மை படைத்த இறைவன் தாயிலும் சாலப்பறிந்தும் அப்ப தாயே நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு பரிவோட நடத்துறாங்க. கேட்டதெல்லாம் கேட்காமலே கொடுக்கிறவங்க தாய். ஆனா கேட்டா கொடுக்க மாட்டாங்களாம். ஆனா இறைவனுக்கு நம்ம கேட்கறது கேட்காம இருக்கு எல்லாம் நம்ம பிறக்கும் போதே நம்மளுடைய எண்ணங்கள் என்ன வரும் அப்படிங்கிறதுலாம் அதுக்கு தெரியும். அந்த பதிவுகளுக்கு தக்கதான் அந்த செயல் விளைவு என்பது வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு நமக்கு ஒரு விளைவு வருதுன்னா அதுக்குரிய செயலை நாம செஞ்சதுனாலதான் வருது. இப்ப இன்பம் துன்பம்னு நம்ம பகுத்து பாக்குறோம்னா அந்த செயலுக்கு தக்க விளைவாக இருக்கு. அதனால இறைவன்கிட்ட நம்ம வேண்டி பெறது ஒண்ணு இல்லை, நம்ம செய்யக்கூடிய செயலை திருத்தமா செய்யணும். அதுக்கு அண்ணல் இறைவன் அடி. அப்ப அண்ணல் இறைவன் அருள் வேணும் நமக்கு. அப்ப இறைவனே நேராக வர்றானா என்று பார்த்தா இறைவன் நமக்கு குருவாக வர்றான். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று அருணகிரிநாத பெருமான் சொல்றார். அப்ப இறைவன் நமக்கு குருவாக வர்றான். அந்த அண்ணலை நாம பிடித்துக் கொள்ளணும். அவர் பாதம் பிடித்துக் கொள்ளணும். அவருடைய பாதத்தை பிடித்துக் கொண்டனா அவர் காலை போய் பிடிச்சுக்கிறது இல்லை. அவர் சொன்ன அந்த கருத்தை பிடிச்சுக்கணும். அதை பிடித்து கொண்டாலே போதும் பதம் அடைந்து விடலாம். இறைவனுடைய அந்த பதம் பரம பதத்தை நாம் அடைந்து விடலாம். அப்படிப்பட்ட அடியார்களை நாம பிடித்துக் கொள்ள வேண்டும். இறைவனே அனைத்தும் என்று சொல்லி அவன் சொல்றான் நான் செய்கிறேன் என்ற அளவுல நம்மளுடைய செயல் திருத்தம் என்பது வரணும். யாருக்கும் துன்பம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த விழிப்பு நிலையோட இருக்கணும். மன்னவராவதுன்னா அந்த உலகத்துல நல்ல மனுஷனா வாழணும். முதல்ல நல்ல மனுஷனா நம்ம வாழ்ந்தவனாவே தெய்வத்தோடு அதாவது வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் சொல்லும்போது முதல்ல உலகத்துல மனுஷனா வாழணும். அப்ப நன்மை தீமை உணர்ந்து யாருக்கும் தீமை விளையாத அளவுக்கு நன்மையே தரத்தக்க வகையில நம்முடைய செயல்களை ஒழுங்குபடுத்தி கொள்ளும் போது அன்பும் கருணையுமாக வாழும் போது நல்ல மனிதனாக வாழலாம். அப்படிப்பட்ட மனிதன் தெய்வத்துக்கு ஒப்பாக கருதப்படுவான் என்று நான் சொல்லல, ஆசான் மகான் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். வானுரையும் தெய்வத்தில். அப்போ வானவர் ஆகிறது அப்படிங்கிறது
நம்மளுடைய முயற்சி கிடையாது. நம்ம செய்யறத சரியா செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா உலகமே கடவுளாக நம்மளை பார்க்குங்கிறது தான் உண்மை. இப்ப எத்தனையோ ஞானிகளை மகான்களை வந்து நம்ம இறைவனாத்தானே பார்க்கிறோம். இறைவனே அவங்களுக்குள்ள இருந்து நம்மளை வழிநடத்தி கொண்டு இருக்கிறான்னு தானே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இறைவனே தானாக உணர்ந்த அந்த ஞானிகளை பிடித்து கொண்டா நாமும் அந்த ஞானத்தை பெறலாம். ஞானம் என்பதுனா நமக்குள்ள இருந்து நல்லது கெட்டது, இது செய்ய இது செய்யாதேன்னு நமக்கு உறுதுணையா நம்மளை பாதுகாத்து நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கு பாருங்க. அந்த வழி நடத்துறது எது? அந்த அறிவு தான். நமக்குள்ள இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய இதை செய்ப்பா, ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்திருக்கு, இதை செஞ்சா இந்த மாதிரி வரும், இதை சரியா செய்ய, இதை முறையா செய்யின்னு சொல்லிட்டு நமக்குள்ள இருந்து அண்ணன் தம்பி கூட செய்ய முடியாது. ஆனா நம்ம மனசுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய இறைவன் செய்கிறான். அதான் அடி உதவுவது போல அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்களாம். இப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவடியாக இருப்பது எதுன்னு அந்த அறிவு தான். மனதுக்கு அடித்தளமாக இருக்கிறது அந்த அறிவு தான். அதுல எல்லாமே உணர முடியும். அதுதான் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கு. அதுக்கு என்ன செய்யணும்னா தாழ் பணியணும். பணிவு என்பது வேண்டும். அப்ப குணம் என்று சொல்லும் போது பணிவா இருக்கணும், அடக்கமா இருக்கணும். அதான் அடக்க ஒடுக்கமா இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ புலன் அடக்கம் என்பது வேணும். இறைவனிடத்துல அந்த உயிர் ஒடுக்கம் என்பது வேணும். அந்த உயிர் எங்கே ஒடுங்குதுன்னு பார்த்தா அந்த விண்ணில தான் ஒடுங்குது. அதாவது இறைவன்ல பரம்பொருள்ல தான் ஒடுங்குது. எல்லா உயிர்களுமே அங்கேதான் ஒடுங்கி இருக்குது. அதே மாதிரி எல்லா புலன்களும் அடங்கி இருக்கிறதும் அந்த உயிர்ல ஒடுங்கி இருக்கிறது எதுன்னு அந்த மூலப்பொருளை நாம எப்பவுமே உணரணும். இறைவன் தான் அனைத்துமாகி வந்திருக்கிறான்ற அந்த கருத்தா இருந்தோம்னா நாம எப்பவுமே புண்ணியவானாகவே இருப்போம். பாவின்னு இந்த உலகத்தால நம்ம தூற்றப்பட மாட்டோம். அதனால அந்த புண்ணியவான ஆகணும்னா அந்த புனிதனை புடிச்சுக்கணும். நண்ணுதல்னா நெருங்குதல், இணைதல். அப்படியே அவனை பற்றுக, பற்றற்றான் பற்றினை பற்றுக, அப்பற்றி பற்று விடக்குன்னு சொல்லி புடிச்சுக்கணும். அவனை புடிச்சுக்கணும். மார்க்கண்டேயர் எப்படி இறைவனை சிவபெருமான புடிச்சுக்கிட்டாரோ அந்த மாதிரி புடிச்சுக்கிட்டா எப்பவும் சந்ததமும் இளமையோடு இருக்கலாம். மாதிரி அவன் இளமையானவன், நீ புனிதம் மிக்கவன். அவனை புடிச்சுக்கிட்டா நாமளும் அந்த அளவுக்கு தெய்வ நிலையை அடையலாம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள். ஓம் திருமூல திருவடிகள் சரணம் சரணம் சரணம். நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. நல்ல சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க. சிறப்பா இருந்துச்சு. வேற யாரும் கேள்வி கருத்து ஏதாவது சொல்றீங்களா? நிறைவு செஞ்சுக்கலாங்களா? நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய்.